வயிற்று பிழைப்புக்காக வேட்டியை மாற்றி உடுத்திக் கொண்டு சட்டமன்ற மாண்பை அமைச்சர் சேகர்பாபு மீறியிருப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். மிகப்பெரிய சட்டங்களை, சமூக சீர்திருத்த சட்டங்களை, சமூக நீதி சட்டங்களை உருவாக்கிய இந்த மன்றத்தில் இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு, கொள்கையை மாற்றிக்கொண்டு, தலைமையை மாற்றிக்கொண்டு, தன் வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர்பாபு என்கிற கேடி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு, ஏனால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே மிக சிறந்த விளக்கம், உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம், சைனவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்களெல்லாம் போடா வாடா என்று சொல்வது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளிலே, அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால், நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமை தான் வரும். திமுக வித்து அவங்க யாரும் இப்படி பேசுறது இல்லை. இந்த மாதிரி வேஷ்டியை மாற்றி கட்டிக்கிட்டு அங்கே தலைமையில் நம்பிக்கை பெறணுன்றதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துவது என்பது, இவர்களை போன்றவர்களை பதவியில் வைத்திருந்தால் திமுக அழிவு பாதையில் அழிவது நிச்சயம். அவை மீண்டும் எங்கள் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தமிழக சாமி அம்மாவுடைய புனித அரசு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில் மலரும்.